அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இப்போ கடலப்பருப்பு துவையை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சட்டி வச்சு சும்மா லைட்டாக 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சோன்னே தேவையான அளவு கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதோட ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக செஞ்சுக்கோங்க. எனக்கு 4 பேர் தான், அதனால 2 போதும். மிக்ஸி ஜாரில் பாருங்க கொஞ்சோண்டு தேங்காய், நம்ம வறுத்து வச்ச 2 மிளகாய், கடலப்பருப்பு, உப்பு, 4 பல்லு பூண்டு போட்டு அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதேமாரி கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். துவையில் வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணுன்னா நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.